புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் திடீர்னு லீக் ஆகுது. ஸோ அந்த லீக் ஆன உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கீழே போட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அது ஃபுல்லாக லீக் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் உள்ளே வராங்க. அவங்க அந்த சிலிண்டரை டச் பண்ண அடுத்த செகண்டே கிச்சன்லேருந்து ஒரு ஃபயர் வருது. அந்த வீடே பிளாஸ்ட் ஆகுது. நல்வாய்ப்பாக அவங்க 2 பேருமே உயிர் பிழைச்சிடுறாங்க. அவங்களுக்கு எந்த காயங்களும் பெருசாக இல்லை. இந்த மாதிரியான நேரங்களில் கேஸ் சிலிண்டரை எப்படி கையாளணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே எழும். இது விஷயமா தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணித்துறை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் தென்சென்னை மாவட்டத்தினுடைய தீ தடுப்பு மற்றும் தேடுதல் குழுவின் நிலைய அலுவலராக பணிபுரிகிறேன். எனது பெயர் எம் வேணுகோபால். இப்பொழுது நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக பரவி வருகின்ற அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர், ஒரு வீட்டில் ஏற்பட்ட அந்த எல்பிஜி கேஸ் கசிவு, அது லீக்கேஜுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த லீக்கேஜினால் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றிய ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு பற்றிய ஒரு தகவலாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எல்பிஜி சிலிண்டரு லீக் ஆச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு எல்பிஜி சிலிண்டர் மிகவும் அழுத்தப்பட்ட நிலையில் தான் நம்மளுக்கு வரும். இந்த எல்பிஜி சிலிண்டர்ன்றது கிட்டத்தட்ட 170 மடங்கு அழுத்தப்பட்டிருக்கும். அட்மாஸ்பியர் ஏரை கம்பேர் பண்ணும்போது 170 மடங்கு அழுத்தப்பட்ட நிலையில் இந்த எல்பிஜி சிலிண்டர்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாயு அழுத்தப்பட்டிருக்கிறது. எல்பிஜி சிலிண்டர்ன்றது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு. இந்த வாயுவில் பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் 2 கேஸ் அழுத்தப்பட்டிருக்கும். 40%, 50, 60% விகிதத்தில் அழுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. இந்த கேஸ் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற ஒரு வாயுவாக இருக்கக்கூடியது. எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு வாயு தான் இந்த எல்பிஜி சிலிண்டர். இந்த மணத்துக்காக, இந்த கேஸ் கசிவு ஏற்பட்டதுன்னா உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே, அதாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே இதில் மீத்தேல் மெர்காப்டன் அப்படின்ற ஒரு வாசனை வாயுவை இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம லீக்கேஜ் ஆன உடனே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மணமானதை சேர்க்கவில்லை என்றால் அதனுடைய கசிவு தன்மையும் நிறமற்ற, சுவையற்ற, மணமற்ற அப்படின்னும் போது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதற்காக தான் இந்த மெர்காப்டன், மீத்தேல் மெர்காப்டன்ற இந்த வாசனை வாயுவை இதோட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் கசிவு ஏற்பட்ட உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, உடனடியாக ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணணும். ரெகுலேட்டர், அந்த வைரலான வீடியோவில் அவங்க ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விபத்தோ கசிவோ ஏற்பட்டிருக்காது. இதை அவங்க மறந்துட்டாங்க, பதட்டத்தில் அவங்க அதை செய்ய தவறிவிட்டார்கள். அதை செஞ்சுருக்கலாம், ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கணும். சில விஷயங்கள் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண முடியாத அளவு ஸ்ட்ரக்காக இருந்ததுன்னா உடனடியாக அதை வெளிப்புறங்களில், காற்றோட்டமான இடங்களில், மொட்டை மாடி இல்லைன்னா சாலையினுடைய வெளிப்புறத்தில் கொண்டு அது வச்சாங்கன்னா அந்த லீக்கேஜ் ஆனது மற்ற அந்த வளிமண்டல காற்றோடு அது கலந்துவிடும். அதனுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய அபாயத்தன்மை மிகவாக அது மட்டுப்படுத்தப்படும். அதையும் மீறி நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை என்றால், வாயு கசிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது, நமது வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் அகல நிகழம் அதிகமான உள்ள பொருட்கள், போர்வை, ஸ்கர்டன், அதாவது திரை சீலைகள், கலகாணி உரைகள், அல்லதுன்னா கால் பயன்படுத்தக்கூடிய கோணி சாக்கு, இவற்றை தண்ணீரில் நன்றாக மூழ்கி அந்த சிலிண்டர் கசியக்கூடிய இடங்களில் வெளிக்காற்று புகா வண்ணம் அதை நன்றாக கவர் பண்ணணும். அதை நன்றாக மூட வேண்டும். அப்படி மூட முடியலைன்னா ஒரு துணி பத்தலைன்னா அடுத்த துணியை நினச்சி மேலும் மேலும் அதை போற்றி ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்காத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா அது தீப்பிடிப்பது தவிர்க்கப்படும் உடனே. ஆனால் கேஸ் லீக்கேஜ் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உடனடியாக அந்த கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் செய்ய வேண்டும். அடுத்ததாக தீயணைப்புத்துறைக்கு 112 இல்லை 101 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டிங்கன்னா அருகாமையில் உள்ள தீயணைப்புத்துறை இம்மிடியேட்டாக அந்த சிலிண்டரை அந்த கேஸ் கசிவை தடுப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் மேற்கொண்டு விடுவார்கள். இதை நீங்கள் தவிர்க்க செய்ய வேண்டும். 2வது, கேஸ் கசிவு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள எந்த மின்சாதன பொருட்களையும் இயக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜு போன்ற பொருட்களையோ, டிவி, ஃபேனு, லைட்டு எதையும் ஆன் பண்ணவும் கூடாது, ஆஃப் பண்ணவும் கூடாது. சுவிட்சை ஆஃப் எரிஞ்சு நின்றதுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் சுவிட்சை பொருத்தும் போதும் அதை மீட்டு எடுக்கும்போது தான் அதில் ஸ்பார்க் உருவாகும். அந்த ஸ்பார்க்குனால அதுக்கு போதுமான ஒரு வெப்பநிலை கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது இக்னிஷன் டெம்பரேச்சர் கிடைக்கும். இம்மிடியேட்டாக கேஸ் ஆனது ஃபயர் ஆகும். இந்த கேஸுக்கு என்னென்னா அட் அ டைமில் லீக் ஆன அத்தனை கேஸும் ஒரே டைமில் ஃபயர் ஆகும். அதனால தான் அது ஒரு பெரிய ஃபயர் பால் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது.
வாயுக்கள் மட்டும் எப்போவுமே என்னன்னாக்கா அது ஃப்ளேமபுள் டெம்பரேச்சர் கிடைச்ச உடனே ஒட்டுமொத்த வாயுக்களும் ஒரே நேரத்தில் எரியும், ஒரே நேரத்தில் தீப்பற்றும். அதனால தான் எக்ஸ்ப்ளோசிவ் போன்ற பெரிய விபத்துகள் நடப்பது. இதை தவிர்க்குவதற்கு போதுமான பாதுகாப்போடு தான் இந்த எல்பிஜி சிலிண்டர்கள் பல ஆய்வுகளுக்கு உட்பட்டு தான் நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த பயன்பாட்டுக்கு வந்த சிலிண்டரை மக்களுடைய கவனக்குறைவினாலும் இல்லை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் மட்டுமே இந்த வாயு கசிவு ஏற்படுகிறது, லீக்கேஜ் ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்கு பெரிதும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று என்னவென்றால், மின்சாதன பொருட்களை சுவிட்சுகளையோ இல்லை இயங்கி கொண்டிருந்த பொருட்களையோ இயங்காமல் செய்வதையோ இல்லை தடுப்பதையோ நீங்கள் நிறுத்தணும். சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. வேறு ஃபோன், இப்போ இந்த செல்ஃபோன்னாலையும் அதிகமான வெப்பநிலை ஏற்பட்டு உடனடியாக தீப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடனடியாக வெளியில் சென்று இது பண்ணணும். இது புற காற்றை விட, வளிமண்டல காற்றை விட இது அடர்த்தி அதிகமானது. அதனால் இது உடனடியாக வெளியேறிடுச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது. இதனுடைய வெளியேறும் தன்மை மிக ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜன்னல் எல்லாம் 3லேருந்து 4 அடி உயரத்தில் தான் வச்சுருக்கிறோம். இது அதுக்கு கீழாகவே இந்த கேஸ் படிஞ்ச நிலையில் இருக்கும், உடனடியாக வெளியேறாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மொட்டை மாடி இல்லைன்னா சாலை போன்ற இடங்களில் இது பண்ணிடணும். இது உடனே காற்றோட்டத்தை இது செய்ய வேண்டியது மக்களின் திறமை. இது முற்றிலும் வெளியேறிவிட்டது என்பதை கன்ஃபார்ம், அதாவது நம்ம ஃபுல்லாக எல்லா கேஸும் வெளியில் போயிடுச்சுன்றத நம்ம அறிந்த பின்னர் தான் உள்ளுக்குள்ளே வரணும். நம்மளுடைய ஒரு சிறு உராய்வில் கூட அதுக்கு தேவையான வெப்பநிலை கிடச்சதுன்னா உடனடியாக இந்த எல்பிஜி தீப்பிடிக்கக்கூடிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது. இந்த டிரான்ஸ்போர்ட், இது இப்போ வைக்கப்பட்டுள்ள இந்த நேர்குத்தான இந்த பொசிஷனில் தான் இதை ட்ராவலிங்கை பண்ணணும். நம்ம 2 வீலர் 4 வீலர் எந்த இடத்துலையும் இதை படுக்க வைக்கக்கூடாது. இதை நிற்க வைத்த நிலையிலே, இந்த செங்குத்தான நிலையிலே தான் இதை ட்ராவலும் பண்ணணும், இதை உபயோகிக்க வேண்டும். வீடுகளில் காலி சிலிண்டர் ஒரு பக்கமும், நிரப்பப்பட்ட அடிஷ்னல் சிலிண்டர் கூடுதலாக இன்னொரு சிலிண்டர் நம்ம வாங்குவோம், இது காலியாகிறதுக்கு முன்னாடி அதையும் சமையல் ரூம்லேயே வைக்காமல் வேறு இடங்களில் நிரப்பப்பட்ட சிலிண்டர் வேறு இடங்களில் வைக்க வேண்டும். இந்த சிலிண்டர் எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற ஒரு கட்டத்தை அடைவதற்கு அதாவது வெளிப்பக்கத்திலிருந்து இதுக்கு நம்ம வெப்பநிலையோ வேறு ஒரு பொருள் எரிவதையோ இல்லை ஸ்டவ் பக்கத்திலேயே இதை வச்சு நம்ம பயன்படுத்தினா உள்ளே இருக்கிற காற்று விரிவடைந்து அது வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சிலிண்டரை மட்டுமே நாம் அடுப்போடு இணைத்து பயன்படுத்த வேண்டும். இந்த அடிஷ்னல் சிலிண்டர் தனியாக இன்னொரு இடத்தில் தான் வைத்து மக்கள் பயன்படுத்த வேண்டும். இதற்காக இந்த சிலிண்டர் நம்மளுக்கு வழங்கும் அந்த நிறுவனங்கள் சிலிண்டரை கையாள்வதற்கான விதிமுறைகள், பயன்படுத்தக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதிகளை பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம்லெட்டே கொடுப்பாங்க. அது இல்லாமல் இணையத்தில் சிலிண்டரை பயன்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு தெரியப்பட்டிருக்குது. இது தவிர தீயணைப்புத்துறையின் சார்பாக சிலிண்டருக்கு மட்டுமே விழிப்புணர்வுக்காக, தீத்தடுப்பு விழிப்புணர்வுக்காக சிலிண்டரை கையாள்வது எப்படி, அந்த சிலிண்டரை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்தும் போது அஜாக்கிரதையின் காரணமாகவோ நம்மளுடைய விழிப்புணர்வு இன்மையின் காரணமாகவோ கேஸ் கசிவு ஏற்பட்டதனால் அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு தீ பிடித்தால் எவ்வாறு அணைக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் வெகுவாக இப்போ மேற்கொண்ட விஷயங்களை நாம் பாம்ப்லெட் முறையிலே கையேடு பிரதியாகவும் நாம் பல முறை வழங்கியிருக்கிறோம். அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகளுக்கு பொதுமக்கள் இடத்திலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். இது தொடர்ச்சியாக தமிழக அரசு வகுக்கப்பட்டுள்ள எங்களுடைய உயர் அலுவலர்கள், இயக்குனர் மற்றும் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குனர், மாவட்ட அலுவலர் ஆகியோர் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை நாங்கள் பின்பற்றி இந்த நிகழ்வுகளை, இந்த பாதுகாப்பு அம்சங்களை பொதுமக்களிடத்திலே அதிகமாக செய்து வருகின்றோம். மக்கள் இதை பார்த்து பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டோம். அடுத்ததாக கேஸ் டெக்னீஷியன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீட்டில் ஒரு கேஸ் வெடித்து செத்துறனதும் அதில் இருக்கிற 2 பேரும் தப்பிச்சு போயிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு பெருசாக ஆயிருக்காது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விபத்து எதனால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? வணக்கம். அதாவது நீங்கள் கேட்குறது கரெக்டாக. நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. அது தப்பிச்சது பெரிய அதிர்ஷ்டம் தான். மேக்ஸிமம் அங்கே தப்பிச்சிருந்தேன்னா எல்லா சைட்லையும் ஜன்னல் ஓப்பனில் இருந்திருக்கு. ஓப்பனில் இருந்தால் காற்றோட்டம் நிறைய போயிருக்கு. அப்போ கேஸோட பவர் நிறைய போனதுனால அந்த கேஸோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெடித்த காரணம் உள்ளே ஏதாவது நிறைய பேர் கிச்சன்லேயே இந்த ஊதுவத்தி வைக்கிறது, விளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எரி வைக்கிறது,
இந்த மாதிரி எதை எழுதி வச்சுருக்கலாம், இல்லை வேறாவது பேக் சைடில் யாராவது நின்று செல்ஃபோன் பேசியிருக்கலாம், அதோட கதிர்வீச்சுகள், இதில் இந்த ஊதுவத்தி இது விளக்கு அதில் ஏதாவது கூட பட்டு கூட அங்கே ஏதாவது சிலிண்டர் இருந்திருக்கலாம். அந்த கேஸும் அந்த விளக்கு பண்ணும்போது நெருப்பு ஃபயர் ஆகி வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் தப்பிச்ச காரணம் என்ன, காத்தோட்டம் இருந்ததுனால தப்பிச்சிருக்காங்க. சப்போஸ் ஜன்னல் எல்லாம் அடைச்சி கதவெல்லாம் அடைச்சி லாக் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மட்டும் இல்லை, அந்த வீடே பெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நானும் பார்த்தேன். அதனால் உள்ளே ஏதாவது இன்னொரு சிலிண்டர் இருந்திருக்கலாம். இந்த கேஸ் ஃபுல்லாக அந்த அம்மா எடுக்கிறதுக்கு தவறுறதுனால உள்ளே நிறைய கேஸ் போடலாம். அதனால் வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கஷ்டம். நான் மெக்கானிக்கு ஹெச்பி இதெல்லாம் மெக்கானிக் இருக்கேன். குறைஞ்சது ஒரு 30-35 வருஷமாக இருக்கேன். குறைஞ்சது நானும் ஒரு 5 வீட்டுலேருந்து ஒரு 15 வீட்டுக்கு வரையும் ஒரு 4 வீட்டுக்கு போகிறேன். கஸ்டமர் லீக்கேஜ் அட்டன் பண்ணுறேன். நானும் சில கஸ்டமர்லாம் சொல்லுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிலிண்டர் மேலேயே வந்து துணிகள் வைப்பாங்க, அடியில் வச்சுருப்பாங்க. சிலிண்டர் மேலே கடாயை வச்சுருப்பாங்க, தோசை சுடுற கடாய், மீன் சட்டி கடாய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. மேலே வந்து ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கோம். மேல் சட்டி அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அதுக்கு மேலே துணி வச்சுருப்பாங்க. எங்கேயாவது கேஸ் கசிவையில் இந்த டியூப்லேயோ இல்லை எங்கேயோ கேஸ் ரப்பர் டியூப் தான் கசிவு ஃபுல்லாக என்ன துணியில் அப்படியே பரவும். டக்குன்னு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சிலிண்டர் வந்து தானாக வெடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்னோடய மெக்கானிக்கோ என்னோட 30-35 வருஷம் சர்வீஸ் இந்தியாவில் இருந்திருக்கேன், ஹெச்பியில் இருந்திருக்கேன், பாரத்லேயும் இருந்திருக்கேன். அதனால் என்னுடைய இதில் வந்து சிலிண்டர் தானே வெடிக்காது. இந்த மாதிரி சிம்டம்லாம் வெடிக்குது. அதனால எல்லா வீட்டிலையும் நான் சொல்கிறது, மேக்ஸிமம் வந்துட்டு சிலிண்டர் வரும்போதே சிலிண்டர் டெலிவரிக்கிட்டே வந்து சொல்லி 2 நிமிஷம் வேலை தான், ரெகுலேட்டரை பொருத்தி பார்த்து செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்து வாங்கிக்கேன்னு. அந்த டைமில் ஆன்றாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா விபத்துகளை தவிர்க்கலாம். இந்த டியூப் சொல்கிறோம், எவ்வளோ நாங்கள் சொல்கிறோம், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டைம் ஒரு டியூப் செக் பண்ணிங்க அப்படின்றோம். 2 வருஷத்துக்கு ஒரு டைம், இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் கேஸ் ஸ்டவ் செக் பண்ணிங்கன்றோம். அந்த மாதிரி ஸ்டவ் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. சில பேர் பண்ணுறாங்க, சரிங்க நீங்கள் சொல்ல கரெக்டாக தான் பண்ணிடுறாங்க. சில பேர் பண்ண மாட்டுறாங்க. அந்த மாதிரி ஆபத்து முரண் எங்கேயாவது இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க, நல்லா இருந்தால் கூட வந்து செக் பண்ணுங்கன்றாங்க. அது நாங்கள் லைனில் போகும்போது சொல்லுவோம், இந்த லீக்கேஜ் ஆகும்போது ஸ்மெல் வரும்போது சொல்லுவோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். டியூப்பை செக் பண்ணிங்க. மேக்ஸிமம் டியூப் 2 வருஷம் ஒரு கம்பல்சரி. எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறீங்க. ஒரு ஹோட்டல் போனால் கூட ஒரு குழந்தையில கூட்டிகிட்டு போனாலே, ஒரு ஹோட்டல் போனாலே 500 1000 இல்லாமல் ஒரு ஹோட்டலேருந்து வெளில வர முடியாது. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டியூப்லாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏஜென்சி சொன்னாலும் சரி, இல்லை 1906 கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு கால் பண்ணால் மெக்கானிக் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸில் வந்து அட்டன் பண்ணி என்ன பண்ணலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதான் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் காத்தோட்டமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. சிலிண்டர் லீக் ஆகிடுச்சா உடனே ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே இந்த வெள்ளை கலர் கேப் இருக்குது, இந்த ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து உடனே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு உடனே ஏஜென்சிக்கு கால் பண்ணுங்க, மெக்கானிக் அனுப்புவாங்க. ஏஜென்சியில் நம்பர் எதுவும் கிடைக்க முடியாமல் சூழ்நிலை அங்கே நிறைய பிஸியாக இருந்ததுன்னா உடனே 1906 கால் பண்ணல, வித் 1 ஹவரில் மெக்கானிக் வீட்டுக்கு உடனே அனுப்பிச்சிடுவாங்க. வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ணுறதோ எல்லாம் சரி. கேஸ் ஸ்மெல்லு தான் வருது. சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கேஸ் ஸ்மெல்லு கால் பண்ணிவிடுவாங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டுருப்பேன், போய் எனக்கே வெளியில் ஸ்மெல்லு வரும். உள்ளே பார்த்தா கிச்சன் சமையல் எரிஞ்சிட்ருக்கும். கத்துவம் பிடிச்சிட்டு, என்னம்மா கேஸ் லீக்கிங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, என் வீட்டுக்கார் கிளம்பணும், அதனால் நான் ஒரு 2 தோசை ஒன்று சுட்டு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வீடெல்லாம் நிறைய இருக்குது. கேஸ் ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஸ்மெல்லு தெரியும். வாங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வருது. ஏன்னா முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா, அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணி இட்லாம் வந்திருக்கு. அப்புறம் சொல்லுவேன், இந்த மாதிரி கேஸ் ஸ்மெல்லாம் வந்தால் தயவு செய்து ஸ்டவ் பற்ற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை சில கஷ்டம் கேட்க மாட்டுறாங்க. அந்த டைமில் சமையல் பண்ணால் போதும், உடனே சாப்பிட்டுடணும், செஞ்சு கொடுத்து அவங்க பசங்களை அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், இல்லை அவர் வேலைக்கு அனுப்பணும், இதுதான் எதிர்பார்க்கணும். தான் அதில் கூட வர விபத்துகள் எவ்வளோ பெரிய விபத்துகள் வருன்றது அந்த செகண்ட் தெரிய மாட்டேது அவங்களுக்கு. அதை மட்டும் சொல்லி புரிய வச்ச பிறகு சில கஷ்டம் சரிங்க ஓகேங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. கேஸ் ஸ்மெல் தான் உடனே ரெகுலேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு வெள்ளை கலர் கேப் இருக்குது, அந்த ஒயிட் கலர் கேப்பை போட்டு மூடிட்டா லாக் ஆகிடுச்சு முடியும். உடனே கதவுலாம் ஜன்னல் மெயின் கதவுலாம் இது ஓப்பன் பண்ணி விட்டுடணும். உடனே ஏஜென்சி ஃபோன் பண்ணுங்க, இல்லை 1906 கால் பண்ணுங்க. உடனே நாங்கள் வந்து வரோம். எங்களை மாதிரி டெக்னீஷியன் எல்லா ஏஜென்சியும் இருக்காங்க. உடனே வருவோம், வந்து பார்த்து என்ன ப்ராப்ளம் பார்த்து அதுக்கப்புறம் சமைங்க. நாங்கள் வரதுக்குள்ளேயே நீங்களே சமைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஆபத்தான பிறகு மெக்கானிக் கூப்பிட்டா வரலன்னு வந்துட்டு தான் இருப்போம். வராமல் எந்த மெக்கானிக் இருக்க மாட்டாங்க, எந்த ஏஜென்சியும் அனுப்பாமல் இருக்க மாட்டாங்க. உடனே வித் கேஸ் லீக்குன்னா உடனே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நிறைய விபத்துக்கெல்லாம் தவிர்க்கலாம், நிறைய சேஃப்டியாக இருக்கலாம். மெயினாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்டவ் செக் பண்ண சொல்லுங்கள், டியூப் செக் பண்ண சொல்லுங்கள். பண்ணால் நான் கஸ்டமர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விபத்துலேயே பார்த்தீங்கன்னா டியூப் வந்து இதுலேருந்து வெளியே இருக்கும், டியூப் எங்கேயோ ஒரு பக்கம் கட்டாயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி டைம் லீக் ஆகும்போது அது வந்து படுத்துருச்சு, சிலிண்டர் வந்து கீழே படுத்துருச்சு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அவங்க? ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு, அவங்க வந்து வெளியே போயிடுச்சுன்னு நினச்சி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து அவங்க டச் பண்ணுறதுக்குள்ளே பின்ன இருந்து டக்குன்னு ஃபயர் ஆயிடுச்சு. ஒன்று அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கீழே விழுந்த உடனே ரிமூவ் பண்ணி இந்த வெள்ளை கலர் கேப் போட்டு லாக் பண்ணிட்டாலே அரெஸ்ட் ஆகிடும். அவங்க அந்த பயத்தில் பதற்றத்தில் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வெளியில் ஓடிட்டாங்க பயந்துட்டு. ஓடினோன்னா ஃபுல் கேஸ் கம்ப்ளீட்டாக காலியான அது கூட அவங்க ஏஜென்சிக்கே ஓடி யார்கிட்ட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்ட ஃபோனை வாங்கிடுமா, ஏஜென்சி ஃபோன் பண்ணுங்க, இல்லை ஒன்று ஏஜென்சி கால் பண்ணுங்க, இல்லை இது பண்ணால் உடனே வரப்போகிறோம். அவங்க என்ன பண்ண உள்ளே போகக்கூடாது, எல்லாம் கேஸ் ரிமூவ் ஆகிடும். எல்லா கேஸ் ரிமூவ் எல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், ஜனம் எல்லாம் கம்ப்ளீட் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக கேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மெக்கானிக் வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு உள்ளே இந்த கஸ்டமர் உள்ளே போனோம். இவங்களாம் உள்ளே போய் நிற்கக்கூடாது. இவங்க யதார்த்தமாக உள்ளே போயிருக்காங்க, ஏதோ தெய்வத்தோட இதுவோ என்னன்னு தெரியல, எப்படியோ தப்பிச்சிருக்காங்க. அதனால் ஏன் தப்பிச்சாங்கன்னா என்னுடைய இது வந்து உள்ளே ஃபுல்லாக ஜன்னல் திறந்துருக்கும், ஓப்பன் இருந்திருக்கும், திறந்தனாலும் தப்பிச்சாங்க அவங்க. இல்லை தப்பிக்க சான்ஸ் இருந்தது. பில்டிங்கே பஸ்ட் ஆகிட்டு வரும்போதே சிலிண்டர் டெலிவரி கொண்டு வந்து தரும்போது இந்த ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அவங்க சீலோட தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரெகுலேட்டர் இருந்து இப்போ எடுத்து இந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெகுலேட்டரை பொருத்தி பார்க்க சொல்லுவாங்க. கஸ்டமர்கிட்ட இந்த ரெகுலேட்டர் பொருத்தி நல்லா செக் பண்ணி ஆன் பண்ணி பற்ற வச்சு பார்த்துட்டு செக் பண்ணி கீழே குனிஞ்சு பார்க்க சொல்லுங்கள், பண்ண சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கா, ஸ்மெல் எதுவும் வரலையா எடுத்துக்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு இந்த கேப்பே எடுத்து மூடிட சொல்லுங்கள். மூடி வச்சுட்டாங்களே 198% லீக் வர சான்ஸே இல்லை. அதை செக் பண்ணி வாங்கி அதுக்கு மீறி 2% இருந்தால் உள்ளே ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷர் போயிட்டுருக்கும். அந்த வாஷர் போனால் அப்படி அது கூட ஸ்மெல் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா உடனே எங்களுக்கு கால் ஏஜென்சிக்கு கால் பண்ணாங்கன்னா மெக்கானிக் வருவோம். மெக்கானிக் வந்து பார்த்துட்டு அது வாஷர் ப்ராப்ளமா, இல்லை ரெகுலேட்டர் ப்ராப்ளமா, இல்லை டியூப்பில் ப்ராப்ளமா, இல்லை கேஸ் ஸ்டவ்வில் ப்ராப்ளமா, எங்கே இது லீக்கேஜ் ஆகுது அப்படி பார்த்து அதை ரிமூவ் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே 100% விபத்தை தவிர்க்கலாம். இந்த கேப் போட்டு மூடினாலே போதும். அதுக்குள்ளே நாங்கள் வரதுக்குள்ளேயே இவங்க சமைக்கணும், சாப்பிடணும், யாருக்கும் அர்ஜென்ட்டாக கட்டி கொடுக்கணும், கேஸ் போட்டு போயிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். இவங்க சமைக்கலாம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்கு நிறையா இருக்குது. அது மாதிரி நானும் பார்த்து கஸ்டமர் சத்தெல்லாம் போட்டுலாம் வந்திருக்கேன். அதனால் பண்ணாதீங்க, செய்யக்கூடாது, எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிலாம் சொல்லிட்டு அது மாதிரி இப்போ கேஸ் லீக்குன்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் அது எல்லாம் ஏஜென்சி சரிங்க. எனக்கு கேஸ் லீக்குனாலே உடனே அனுப்பிச்சிடுவாங்க. உடனே மற்ற எந்த வேலைக்கு ஏது வேலை இருக்கோ, சர்வீஸ் இருக்கோ, அது இருக்குது, ஃபஸ்ட்டு கேஸ் லீக் அட்டன் பண்ணி தான் அடுத்த சர்வீஸ் கூட நாங்கள் பார்க்க போகணும். அதனால் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை 190 கால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உடனே மெக்கானிக் அனுப்புவாங்க. வந்தால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய விபத்துக்கு தவிர்க்கலாம், எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்.